இந்த தமிழ்நாட கடன்கார மாநிலம் சிஎம் சார், ஸ்டாலின் சார், தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். நான் வந்துதான் அதை சரி செய்ய போறேன். அதுவும் எப்படி வர்றேன்? உச்சத்துல இருக்கிறேன். உச்சத்துல அந்த உச்சத்தை விட்டுட்டு, எதுக்கு உச்சத்தை விட்டுட்டு பாதியில வராருன்னு தெரியல. அப்படி வரக்கூடாது. எப்பவுமே உச்சத்துல இருக்கிறீங்கன்னா உச்சத்துல இருக்கணும். அது பாதியில விட்டுட்டு வரக்கூடாது. சரி, அதை விட்டுருங்க. இப்போ உச்சத்துல இருக்கிறாரு விஜய். அந்த உச்சத்தை பாதியில விட்டுட்டு, ஆமா, எங்க வர்றாரு? தமிழ்நாட்டின் கடனை முதலமைச்சராகி அடைக்க வருகிறேன் அப்படின்னு சொன்ன விஜய், பெத்த பிள்ளைக்கு, உச்சத்துல இருக்கிறவர் பெத்த பிள்ளைக்கு, தாம் பெத்த பிள்ளைக்கு உதவி செய்யறதுக்கு மனசு இல்ல, கடனா கொடுத்திருக்கிறாரு காசை. எப்படிங்க? உலகத்துல இப்படி ஒரு தகப்பனை உலகத்துல ஒருத்தரும் பார்த்திருக்க மாட்டீங்க. தாம் பெத்த மகளுக்கு, தான் பெற்ற மகனுக்கு உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர், அவங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட அதை கடனா கொடுத்து அதை டைரியில எழுதி வச்சு, அதுக்கு வட்டியோட வாங்குறாரா, திருப்பியில வட்டி இல்லாம வாங்குறாரான்னு தெரியல. நான் கேட்கிறேன், மிஸ்டர் விஜய், நீங்கள் குடும்பம் நடத்துகிறீர்களா அல்லது வட்டி கடை நடத்துகிறீர்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதை பத்தி நாம இன்னைக்கு விரிவா பேச இருக்கிறோம். ஏன்னா திருவாளர் விஜய் அவர்கள் நேற்று பெரம்பூர்ல வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு அபிடவிட் கொடுப்பாங்க வேட்புமனுல. அதுல இருக்கிற தகவல் எல்லாம் கேட்டா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. நேற்று அவர் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யாம பாதியில நிப்பாட்டிட்டு திருப்பி பனையூர் பங்களாவுக்கு போய் படுத்துக்கிட்டாரு. வழக்கம் போல அதுக்கு காரணம் திமுக தான் கிளப்பி விட்டுருக்கிறாரு. இது எல்லாத்தையும் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த நாம பேசணும். என்ன விஷயம் தெரியுமா? அவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும், அப்பா, அதுல எல்லாம் ஒரு வேட்பாளர் இருக்காரு பாருங்க. சொல்றேன், வீடியோக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது முதல்ல இந்த வேட்பாளருக்கு வர்றேன், அப்புறம் அந்த கடனுக்கு வர்றேன். ஒரு வேட்பாளர், தமிழ்நாடு போதை கஞ்சாவில் இளைஞர்களை சீரழித்து விட்டார்கள் அப்படின்னு யார் சொன்னார்? விஜய் சொன்னார். யாரா சீரழிச்சிருக்கிறான்னு பார்த்தா, இந்த போதை பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமளவு இந்தியாவிற்குள்ளேயே போதைப் பொருள் வருவதற்கு பெருமளவு காரணமாக இருப்பது முந்த்ரா துறைமுகம். அதானியோட துறைமுகத்தின் வழியாகத்தான் நிறைய போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் வருவதாகவும் அதை கைப்பற்றுவதாகவும் காவல்துறை கைப்பற்றுவதாகவும் தகவல் நமக்கு வரும். நீங்க பார்த்திருப்பீங்க செய்தியில. அப்ப பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருந்துதான் பெருவாரியாக அந்த வழியா, வெளிநாடுகளில் இருந்து அந்த வழியாத்தான் இந்தியாவுக்குள்ள போதைப் பொருட்கள் வருகின்றன அப்படின்னு நம்ம செய்திகளை பாக்குறோம். இது ஒரு புறம்னா, தமிழ்நாட்டுல அதை யாரா வித்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா தாவேகாரன். இவர் போதையை ஒழிக்கிற லட்சணத்தை, விஜய் போதையை ஒழிக்கிற லட்சணத்தை நீங்க பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேராவூரணிக்கு ஒரு வேட்பாளரா அறிவிக்கிறார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார். ஐயா பேரு சந்திர காண்டீபன். அந்த சந்திர காண்டீபன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேர்ல பல வழக்குகள் இருக்கு, பல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம். அவர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு, காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். நீதிமன்றத்திடம் ஜாமீன் வாங்கி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன்ல வெளியில வர்றாரு. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியில் வந்த ஒரு வேட்பாளர், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஐயா விஜய் பேராவூரணி தொகுதியில் இவர் தாங்க உங்களுக்கு சரியான வேட்பாளர் களமிறக்கி இருக்கிறார். எப்படி மாற்றம்? அந்த இடம் தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒரு மாற்றம்னு விஜய் சொல்றாருல, அது என்னது? இதான் மாற்றம். நல்ல வேட்பாளரை மாத்திட்டு கஞ்சா வியாபாரி, ஒரு மாற்றம். ஆமா, கரெக்டா? பெண்களின் பாதுகாப்பு, ஒரு மாற்றம். ஆனா வீட்டுல பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி இருக்கிறார் என்று அவருடைய மனைவி புகார் அளிக்கிறார். ஒரு மாற்றம். எல்லாம் ஒரு மாற்றம் தானே. ஒரு மாற்றம் வேணும்ல தமிழ்நாட்டுல. அதனால கஞ்சா வியாபாரி. இன்னொரு பெண்மணி, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்மணியை வேட்பாளரா நிப்பாட்டி இருக்கிறார். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, புற்றுநோயை ஜோதிடத்தின் அடிப்படையில் குணப்படுத்தலாம். அவங்க சயின்டிஸ்ட். புற்றுநோயை ஜோதிடத்தின் அடிப்படையில் குணப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க. இந்த பக்கம் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு?
அறிவியலுக்கு ஒப்பாத எதையும் இளைஞர்களே நம்பாதீர்கள். அறிவியல் பார்வையில் நகருங்கள், கல்வி அறிவை பெறுங்கள், படித்து முன்னேறுங்கள் என்று ஸ்டாலின் சொல்றாரு. அவரு வேண்டாம், ஒரு மாற்றம். அவர் வேண்டாம், அவர் படிக்க சொல்றாரு, அறிவியலை கத்துக்க சொல்றாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். என்ன கொண்டு வரலாம்? அவரை வேண்டான்னு சொல்லிட்டு புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு ஜோதிடத்தின் மூலம் குணப்படுத்தலாம்னு சொல்ற ஒரு வேட்பாளரை உள்ள கொண்டு வருவோம். ஒரு மாற்றம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அப்படிதானே? பிச்சு போடுற என்னது? இன்னொரு வேட்பாளர் அவர் வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து அடிக்கிறாரு, டம்மு டிம்முன்னு அட்டேங்கப்பா, என்னங்கிறீங்க? அவர் ஒரு மாற்றம், எல்லாமே மாற்றம் தான். இவங்க எல்லாம் தான் இவருடைய வேட்பாளர்கள். அதான் சொன்னேன், நேற்று கூட புதிய தலைமுறையில வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேற வேற கட்சியில இருந்து வந்தவங்க. எப்படி? ஒரு நாளைக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆள் இல்ல. விஜய்க்கு வேட்பாளராக தேர்வு செய்வதற்கு முன் வந்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. பனையூர்ல நாங்கள் ஒரே நாளில் விற்று தீர்த்தன விண்ணப்பங்கள்னு சொன்னாங்க. விண்ணப்பத்தை வாங்கிட்டு போன யார்ட்டையாவது விண்ணப்பத்தை திருப்பி வாங்கினீங்களா? முறையா நேர்காணல் நடத்தினீங்களா? நேர்காணல் நடத்தித்தான் வேட்பாளரை தேர்வு செஞ்சீங்களா? இல்ல. அப்ப வேட்பாளர்லாம் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்? எப்படி? இப்படிதான் கஞ்சா வியாபாரி. அதை விட இன்னொரு வேட்பாளர், அது ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் குட்டி என்ற பிரகாசத்தின் மீது இன்னைக்கு காவல்துறையில ஒரு பெண்மணி பாலியல் புகார் அளித்திருக்கிறார். யாராவது பழி வாங்கறதுக்கு பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. புகார் அளித்ததே அதே தாவேகாவை சேர்ந்த பெண் நிர்வாகி. இந்த தாவேகாவை சேர்ந்த விஜயின் ரசிகை, தாவேகாவை சேர்ந்த அந்த சகோதரிக்கு இந்த குட்டி என்ற பிரகாசம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கட்சி தலைமையிடம் அவர் புகார் கொடுத்திருக்கிறார். அண்ணே, இந்த ஆள் இப்படி பண்றாருன்னு என்னன்னு பாருங்கன்னு கட்சி தலைமையிட்ட புகார் கொடுத்திருக்காரு. கொடுத்து 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துல ஏதாவது குட்டி என்ற பிரகாசத்தின் மீது கண்டிப்பா இந்த கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று அந்த சகோதரி நம்பிக்கொண்டிருந்த பொழுது விஜய் சூப்பரா ஒரு நடவடிக்கை எடுத்தார். என்ன பண்ண? அந்த லேடிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு தான் புகார் இருக்கு, நீதான் வேட்பாளர், ஓடியா பூந்தமல்லிக்கு நீதான் வேட்பாளர். அப்ப ஒரு வேட்பாளர் கஞ்சா வியாபாரி, ஒரு வேட்பாளர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், ஒரு வேட்பாளர் ஜோதிடத்தின் மூலம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியவர். எல்லாம் வேற வேற ரகம், ரகரகமாய், விதவிதமாய், வித்தியாசமாய், ரகரகமாய் அப்படிங்கிற மாதிரி விதவிதமாய், வித்தியாசமாய், ரகரகமாய் இறங்கி இருக்கிறார் வேட்பாளர்களை ஐயா விஜய். இதெல்லாவற்றையும் விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். அது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே, ஆமா, சொந்த வீட்டுக்குள்ள வட்டிக்கு விட்ட ஒரே ஆளு நம்ம விஜய் சேட்ஜி தான். விஜய் இவ்விடம் தங்கம், வெள்ளி மற்றும் பித்தளை பாத்திரங்கள், நகைகள் அடகு பிடிக்கப்படும் இடம் பனையூர் பங்களா. ஆமா, உரிமையாளர் விஜய் சேட்டு அப்படின்னு ஒரு போர்டு மட்டும் தான் மாட்டல. கொடுத்திருக்கார். யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கார்? நீங்க யாராவது ஹார்ட் பேஷண்ட், இதயம் பலவீனமானவர்களா இருந்தா இந்த பகுதியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. உச்சத்தை விட்டு உங்களுக்காக உழைக்க வருகிறேன் அப்படின்னு சொன்ன விஜய். யாருக்கு? மக்களுக்காக. மக்களே, உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொன்ன விஜய், மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக சொன்ன விஜய், அவரை 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பெற்று வளர்த்த தாய் அம்மா சோபா அவர்களுக்கு காசு ஏதோ தேவைப்பட்டு, தம்பி இந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், இதுக்கு போகணும், ஏதாவது காசு வேணும். அப்படியா? எவ்வளவு தாங்க? ஒரு 87 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடனா தர்றேன். யாருக்கு? பெத்த தாய்க்கு கடன். 87 லட்சம் ரூபாய் கடன் பெத்த தாய்க்கு. இந்த கடனை வச்சுக்கிடுங்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அந்த கடனுக்கு வட்டி எவ்வளவு? மீட்டர் வட்டியா, ஸ்பீடு வட்டியா, கந்து வட்டியா, இல்ல பேங்க் வட்டி போட்டு வாங்கினீங்களா, என்னங்கிறது நமக்கு தெரியல.
பெற்ற தாய் சோபா அம்மாவுக்கு விஜய் கொடுத்த கடன் 87.12 லட்சம். ஆமா, இவரை பெத்து வளர்த்து தோளில் போட்டு தாளாட்டி பாராட்டி சீராட்டி, இவருக்கு படிப்பு வரல, பரவாயில்ல இவரை எப்படியாவது ஆளாக்கி விடணும், படிப்பு தான் வரல, தத்தியா போயிட்டாரு, இவரை சினிமால கூட்டு வந்து எப்படியாவது ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி இவங்க அப்பா S.A. சந்திரசேகர் அவர்கள் விஜய ஹீரோவாக்கி அந்த படங்கள் சரியா ஓடாம தொடர்ந்து படங்கள் எடுத்து பையனை வச்சு ஒரு படம் ஓடலைன்னா பரவாயில்ல, இன்னொரு படம் ஓடலைன்னா பரவாயில்ல, இன்னொரு படம் அப்படின்னு ஓட வச்சு, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட போய் கையில காலில் விழுந்து அவரை வச்சு எப்படியாவது இவர் கூட நடிக்க வச்சு, இப்படி விஜயை பார்த்து பார்த்து ஆளாக்கிய ஐயா S.A. சந்திரசேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. அந்த நன்றி உணர்ச்சியை பாராட்டும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து 87 லட்சம் தான் கொடுத்திருக்காரு, அப்பாவுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? 3.02 கோடி. 3 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டுங்க. ஏன்னா இவர் ஹீரோவெல்லாம் ஆக்கியிருக்காருல, படம் எடுத்திருக்காரு, அதனால இவருக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுத்திருக்கிறார். 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. ஏதாவது செக்கு வாங்கி கொடுத்தாரா, இல்ல ஏதாவது வீட்டு பத்திரத்தை கேட்டாரா எப்படின்னு தெரியல. பெற்ற தகப்பனுக்கு 3 கோடி கடன். அப்புறம் இவர் திருமணம் செய்து கொண்ட சகோதரி, இவருடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா 12 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. 12 கோடியே 60 லட்சம் ரூபாய். எவ்வளவுங்க? 12 கோடியே 60 லட்சம் ரூபாய். யாருக்கு கடன்? கட்டிய மனைவிக்கு 12 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. நீங்க ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, இவர் யாரு? உச்சத்தை விட்டு உங்களுக்காக உதவி செய்ய வந்தவர். யாருக்கு? மக்களுக்கு. மற்றபடி நல்ல மனுஷன். தாய்க்கு உதவி செய்ய மாட்டாரு, தகப்பனுக்கு உதவி செய்ய மாட்டாரு, மனைவிக்கு உதவி செய்ய மாட்டாரு, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க நம்புங்க, உறுதியா நம்புங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வார். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, உங்களுக்கு ஏதாவது செய்வார், பெருசா செய்வார். ஆமா, ஜெயிச்சு வந்தாட்டும் நல்லா பெருசா செய்வாருங்க, உங்களுக்கு நம்புங்க. அப்புறம் மகன். ஆமா, எப்படி பிள்ளைங்கன்னா அப்படியே ஒவ்வொரு தகப்பனும். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு தெரியுமா? ஒரு சகோதரி, ஒரு மருத்துவர் சகோதரி, எனக்கு உண்மையிலேயே அவங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு டாக்டர், அவங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த தகப்பனை கொடுக்க வருவாங்க. அந்த தகப்பன் வந்து அப்படியே பயந்து அப்படியே வேணாம் அப்படிம்பாரு. ஏன்னா அந்த குழந்தைய பச்சிலம் சிசு அதை கையில வாங்குறதுக்கு அப்படியே புல்லரிக்கும், உடம்பு பயப்படும். குழந்தைய கையில வாங்க தெரியாது சில ஆண்களுக்கு, பயப்படுவாங்க. பிள்ளைங்க பிறந்த உடனே இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம், பொறுப்பு. ஆண்கள் உள்ளம் தெரியும். முதல் குழந்தை பிறக்கும் போது அவன் அது வரைக்கும் இருந்த ஆணே இருக்க மாட்டான், வேற ஒரு ஆணா மாறுவான். அவனுக்கு ஒரு புதிய உலகம் பிறக்கும், புதிய வாசல்கள் திறக்கும், புதிய பொறுப்புகள் வரும். அவனுக்கு உலகமே அந்த குழந்தையாத்தான் மாறும். அதுவும் முதல் குழந்தையெல்லாம் கையில வாங்கும்போது அப்படி ஆயிடுவான். அந்த சகோதரி அப்படியே கொடுத்துட்டு அவன் அப்படியே ஷோல்டரை தூக்கி நிற்பான். அந்த தம்பி ஷோல்டர் இறக்குது, ஒண்ணு இல்ல சிவர் பேபி மேன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்லுவாங்க. டாக்டர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கண்கொள்ளா காட்சி. எதுக்கு சொல்றேன்னா பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படி இவருக்கு பிறந்த மகன் தம்பி ஜேசன் சஞ்சய். அவர் இப்ப வீட்டுல இல்ல, இவரோட இல்ல, அவர் தனியா இருக்காரு பாவம். வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கல விஜய். அந்த ஜேசன் சஞ்சய்க்கு 8.78 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். இப்ப எனக்கு அம்மா அப்பாவுக்கு கடன் கொடுத்தது கூட ஓகேங்க. இப்ப நம்ம ஊர்ல கல்யாணம் ஆகி தனி கொடுத்தணும்னு வந்துட்டா, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற என்ன பழமொழி சொல்லுவாங்க, நீங்க அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கீங்கன்னு கூட வச்சுக்கிடுங்க. கல்யாணம் ஆகி ஒருத்தர் தனியா வந்துட்டாருன்னா கூட பிறந்தவங்களுக்கு கூட கடனா தான் கொடுப்பாரு, கடனா வாங்கிடுவாரு. அது புரிதல் இருக்கு. ஆனா மனைவிக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா? சரி, மனைவிக்கு கூட கடன் கொடுத்திருக்கீங்க, பெத்த பிள்ளைக்கு யாரு கடன் கொடுப்பா? நீங்க யாராவது கொடுத்திருக்கீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிரும். இப்ப பிள்ளைக்கு தனியா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். வீட்டுல 3 பிள்ளைகளுக்கும் 3 பிள்ளைகளுக்கும் தனியா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுல ஒருவேளை தகப்பன் நினைச்சலாம் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுக்கணும்பா என் காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு கடன் கொடுப்பாங்க. கொடுத்தா காசு திருப்பி கூட கேட்பாங்க, அதுவும் பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும் போது. தம்பி ஜேசன் சஞ்சய் இன்னும் திருமணம் ஆகல, இன்னும் பெரிய வருமானம்லாம் இருக்காது, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க. அதே மாதிரி அவருடைய மகள், தகப்பன்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்களை விட பொம்பளை பிள்ளைங்க மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கும் இயல்புல. அந்த பாப்பா பேரு திவ்யா சாஷா, மகள் திவ்யா சாஷா. அந்த பிள்ளைக்கு 4.6 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. மகளுக்கு 4.6 லட்சம், மகனுக்கு 8.78 லட்சம் கடன்.
இந்த பிள்ளைகளுடைய உளவியலும் மனநிலையும் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பிராக்டிக்கலா இப்ப பேசுவோம். சார் என்ன சார் நீங்க இத்தனை வருஷமா ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கீங்க, கடனாவா கொடுத்திருப்பாரு, டாக்குமெண்ட்டுக்கு அப்படி எழுதி வச்சிருக்கிறார் சார், உடனே நீங்களும் அப்படியே கடனை கொடுத்து வட்டிக்கு வாங்குற மாதிரியே பேசுறீங்களா சார்? ஒரு டாக்குமெண்டேஷன், வருமான வரி இந்த இதுக்காக ஆடிட்டர் சொல்லியிருப்பாரு, இவருக்கு கடன் கொடுத்தா எழுதுங்க, அவருக்கு கடன் கொடுத்தா எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாரு, எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம். அது டாக்குமெண்ட்டுக்காக கூட எவனும் பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்ததா எழுத மாட்டான். எழுதுவானா யாராவது? எழுத மாட்டான். எந்த மனிதனும் எழுத மாட்டான். சரி, அதையும் தாண்டி வச்சுப்போம். இப்ப என்னோட கேள்வி, அப்ப நீங்க ஃப்ராடு, ஏமாத்திருக்கீங்க, ஊரை ஏமாத்திருக்கீங்க. ஒண்ணே நீங்க கடன் கொடுத்தது உண்மை. கடன் கொடுத்தது உண்மை என்றால் பெத்த பிள்ளைக்கு ஏன் கடன் கொடுத்தீங்க? ஏங்க அது வெறும் டாக்குமெண்ட்டுங்க. அப்படின்னா அப்ப போலியாக நீங்க டாக்குமெண்ட் தயாரிச்சு ஊரை ஏமாத்துறீங்க. அப்ப நீங்க மாற்றம், நான் தான், அதுதான், இதுதான், இவர்களை நம்பாதீங்க, அவர்களை நம்பாதீங்க, இவர்கள் எல்லோரையும் விட நான் மாற்று என்று சொல்வது ஃப்ராடு வேலை. அப்புறம் உங்க வருமானத்தை காட்டியிருக்கீங்க. பேங்க்ல இருக்கிறது சொத்து கித்தெல்லாம் சேர்த்து அது ஒரு 200 கோடி, இது ஒரு 600 கோடின்னு ஊடகங்கள்ல வருது. பேங்க்ல இருக்கிறது 200 கோடியே சம்திங், சொத்து 600 கோடியே சம்திங். நீங்க ஒரு படத்துக்கே எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொன்னீங்க? 200 கோடி 300 கோடின்னு சொன்னீங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தா உங்களுக்கு மட்டும் லாபம் 1500 கோடி வந்திருக்கும் என்று அந்த ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு. சொன்னாரா? அப்ப 1500 கோடி ரூபாய் லாபம் ஒரு படத்துக்கு. நீங்க அதையே மறைச்சிருக்கீங்க, 200 கோடின்னு சொல்றீங்க. நான் 200 கோடினே வச்சுக்கிறேன். கடைசியா வந்த ஒரு 5 படத்துக்கு நீங்க 200 கோடி வாங்கியிருந்தா கூட 1000 கோடி. அதுக்கு முன்னாடி உள்ள படத்துக்குலாம் சராசரியா ஒரு 100 கோடி வச்சுக்கிட்டாலும் அப்படி ஒரு 5 படம் வைங்க. அதுக்கு முன்னாடி உள்ள படம், அதுல இருந்து வந்த லாபங்கள். அப்போ உங்களுடைய சொத்து 10,000 கோடி. கணக்கு தானே? கரெக்ட் தானே? 10,000 கோடி ரூபாய் உங்ககிட்ட காசு இருக்கணும். ஏன்னா நீங்க தான் ஒரு படத்துக்கே 10,000 கோடியை விட்டுட்டு தானே வர்றீங்க, உச்சத்துல இருந்துட்டு வர்றீங்க. ஆனா கணக்கு எப்படி இப்படி காட்டுனீங்க? அப்ப மீதி காசெல்லாம் எங்க? அப்ப வருமான வரியை ஏய்த்திருக்கிறீர்கள், வருமானத்தை மறைத்திருக்கிறீர்கள். இந்த விஜய் நேத்து பரப்புரைக்கு வந்துட்டு நமக்கு 6 மணிக்கு மேல வெளியில இருக்க முடியாது, 6 மணிக்குள்ள பனையூர் பங்களாவுக்கு போயாகணும். போறீங்க, போயிட்டு போங்க. அதுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறி விட்டது காவல்துறை. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சார். இப்ப தேர்தல் ஆணையம் பொறுப்பெடுத்திருக்கு. அப்ப நீங்க யாரை விமர்சிக்கணும்? தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கணும். தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறதுக்கு முடியுதா? முடியல. பயம். ஏன்? பாஜக சுழுக்கு எடுத்துருங்கிற பயம் இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்க மாட்டேன். இன்னமும் திமுகவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். உங்களுடைய சோம்பேறித்தனங்களுக்கு, நீங்க மக்களை பார்க்க விரும்பாத உங்களுடைய பொறுப்பற்ற தன்மைக்கு எப்படி காவல்துறை பொறுப்பாக்குவீங்க? என்ன சொல்றாங்க? காவல்துறை ரோட பிளாக் பண்ணணுமா? ரோட பிளாக் பண்ணி மக்களை விலக்கி விஜய்க்கு வழி கொடுத்து விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு ஏன் வழி கொடுக்கலன்னு ஆதவ அர்ஜுனா கேட்கிறாரு. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. சரி, நாளைக்கு காவல்துறையை போட்டு ரோடு கீடெல்லாம் விலக்கி இவருக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்து மக்களை எல்லாம் உரமா பாப்பா தள்ளி, இவன் ரசிகர்கள் எவனும் கேட்க மாட்டான். இவன் காவல்துறையினர் கையை பிடிச்சு கடிக்க வருவான். அப்ப காவல்துறையை கையை பிடிச்சு கடிக்கும் போது காவல்துறை என்ன செய்யணும்? பிளீஸ் பிளீஸ் கையை கடிக்காதீங்க, தயவுசெய்து கடிக்காதீங்க, நான் உங்களுக்கு குச்சுமிட்டாயும் புரி ரொட்டியும் வாங்கி தரேன், கையை கடிக்க கூடாது, டிரான்ஸ்பார்ம் மேல ஏறக்கூடாது, மரத்துக்கு மேல ஏறக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும், குட் பாயா இருக்கணும், ஜிஜு ஜிஜு மூக்குட்டி அப்படின்னு கொஞ்சணுமா ஆண்டா அப்படின்னு லத்தி எடுத்து 2 அடி அடிப்பாங்களா? என்ன செய்வாங்க? லத்தி எடுத்து 2 போடு போடும் காவல்துறை. அதைத்தான் செய்ய முடியும், செய்யணும். அப்ப லத்தி எடுத்து 2 போடு போட்ட உடனே இவன் எல்லாம் அப்படி ஓடுவான். அப்ப இதே ஆதவ அர்ஜுனா, இதே விஜய் என்ன சொல்லுவாங்க? காவல்துறையின் அராஜகத்தை பாரீர், என் தொண்டர்களை என்னை நோக்கி வரவிடாமல் தடுக்கிறது. போய் தொலைங்களா, போய் பார்க்கணும் தானே, போய் பாருங்க. எல்லோ தலைவர்களையும் சுத்தி அவரவர் தொண்டர்கள் இருக்கிறார்கள். தாவேகா தொண்டர்கள் நீங்களும் விஜயை பார்க்கணுமா, போய் பாருங்க அப்படின்னு விட்டா தொண்டர்கள் எல்லாம் சுத்தி நிக்கான். இவ்வளவு கூட்டம் வருது, எங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கல. சரி, கூட்டத்தெல்லாம் விலைக்கு வழி கொடு. கூட்டத்தையே சேர விடாமல் தடுத்து விட்டது காவல்துறை. ஏண்டா ஒழுங்கா போய் எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க, பார்க்க மாட்டான். ஒழுங்காக பார்க்க வராமல் போனவர்களை கட்டுப்படுத்த தவறுகிறது காவல்துறை. சரி, கட்டுப்படுத்தணும்னு காவல்துறை களமிறங்குச்சுன்னா காவல்துறையின் காட்டு மிராண்டித்தனத்தை பாரீர், எங்கள் தொண்டர்களின் மீது தாக்குதல். என்னதான்டா செய்யணும் உங்களுக்கு? சொல்லுங்க, என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க.
இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவன், கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நாட்டை ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கீங்க. தமிழ்நாடு அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்துராது. நான் திருப்பி சொல்றேன், பெரம்பூர் மக்களே, குறிப்பாக பெரம்பூர் மக்களே, நீங்கள் ஒரு மாற்றம் அப்படி இப்படி நினைச்சு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா புல்டோசரை வச்சு உங்க தலையில நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டதுக்கு சமம். மனசாட்சியோட சொல்லுங்க, பெரம்பூர்ல எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ், எவ்வளவு திட்டங்கள் நடந்திருக்குதுன்னு பாருங்க உங்க கண்ணு முன்னாடி. சரியா? திரு ஆர்.டி. சேகர் அவர்கள் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இந்த திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் செய்யப்பட்ட திட்டங்கள் பட்டியல் போட்டு அதுக்கு நான் தனி ஒரு வீடியோவே போடுறேன். பெரம்பூருக்கு மட்டும் போட்ட திட்டங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? ஏன்னா இப்பவே 20 நிமிஷத்தை தாண்டிட்டோம் நம்ம. இல்ல அவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. சும்மா ஆர்வ கோளாறுல ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, சும்மா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம், இந்த மாதிரி முட்டாள்தனமான பார்வையில் ஒரு சிலர், நான் எல்லாரும் சொல்லல, ஒரு சிலர் ஒரு மாற்றம் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு சிலருக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையான வளர்ச்சி, அவர் பெத்த பிள்ளைங்களுக்கே கடன் கொடுத்தவரு உங்களை எல்லாம் டாடா பாய் பாய்ன்னு போய் பனையூர்ல படுத்துக்கிடுவாரு. தொகுதி பக்கமே வரமாட்டாரு. அவருக்காக செத்தவனுக்கு போய் ஒரு மாலை கூட வைக்காதவர். சரியா? அதனால நல்லா டான்ஸ் ஆடுறாரா பார்த்து ரசிச்சீங்களா, அதோட விட்டுருங்க. ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போட்டுக் கொண்டதற்கு சமம் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.